வாழ்க்கையில் நிரந்தர வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. டிவோட்டி நேஷன் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கிர பயிற்சி பலன்கள். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த சுக்கிர பயிற்சி எப்போ நடக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒரு தடவை நடக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சுற்றுவட்ட பாதை, சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை ரொம்ப சின்னது. அதனால தான் சுக்கிரன் ஒவ்வொரு ராசிக்கும் 20 நாள் 22 நாளில் அடுத்தடுத்த ராசிக்கு போயிட்டே இருப்பார். சூரியன் இருக்கக்கூடிய ராசிக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால சில சமயம் நமக்கு கண்ணுக்கே தெரியாது. ஆனால் அவருடைய பலம் நமக்கு மறைமுகமாகத்தான் செயல்படும். மறைமுகமாக இருந்தால் நல்லது நடக்கும். இப்போ நடக்கக்கூடிய பயிற்சிங்கிறது எங்கேருந்து எங்கே போக போகிறது அப்படின்னா, மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19, 2026 அன்று சுக்கிரன் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியில் உச்ச சூரியனோடு சேர்ந்திருக்காரு. இந்த ரிஷப ராசியில் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 முதல் மே 14 வரை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 25 நாட்கள் அங்கே ரிஷப ராசியில் இருப்பார். இந்த ரிஷப ராசிங்கிறது தன்னுடைய சொந்த வீடாக அவருக்கு இருக்குது. அதாவது சுக்கிரனுக்கு 2 சொந்த வீடுகள், ஒன்று ரிஷபம், மற்றொன்று துலாம். இப்போ ரிஷபராசிக்கு வராரு. இந்த ரிஷபராசிக்கு வர்றதுனால சனியின் 3ஆம் பார்வையில் வந்துடுவார். இந்த சனி பார்வையில் சுக்கிரன் நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாராங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சிக்கு எதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சுக்கிரனுடைய பயிற்சியை பொறுத்து தான் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், சுகம், துக்கம், வருமானம் எல்லாம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் சரியாக இல்லை, நீங்கள் குரு சரியாக இல்லாமல் இருந்தால் கூட சமாளிச்சுக்கலாம். ஏன்னா குரு சில ராசிக்கு கெடுதல் பண்ணுவார், சில ராசிக்கு மறைமுகமாக இருந்து நல்லதும் பண்ணுவார். ஆனால் அது சுக்கிரன் சரியாக இல்லை அப்படின்னா சுகங்கள் கிடைக்காது. தாய் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம், வசதி வாய்ப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய சுகம் எதுவுமே கிடைக்காம போயிடும். ஸோ ஒரு மனுஷன் சந்தோஷமாக வசதி வாய்ப்போடு இருக்கணும், கஷ்டப்படாமல் இருக்கணும்னா இந்த சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அப்பேற்பட்ட சுக்கிரன் தன்னுடைய பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போறாருன்னு இப்போ பார்க்க போகிறோம். இந்த சுக்கிரன் மீன ராசியில் உச்சமடைகிறார், கன்னி ராசியில் நீச்சம் அடைகிறார். இந்த 2 இடங்கள் அவருக்கு நேர் ஆப்போசிட் 180 டிகிரிஸில் அவருக்கு பலன் கொடுக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய எதிரின்னு சொல்லக்கூடிய குருவுடைய வீடான மீனராசியில் உச்சமடைகிறார். ஆனால் தன்னுடைய மாணவன்னு சொல்லக்கூடிய புதனின் வீட்டில் நீச்சம் அடைகிறார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த புதன் அறிவு சார்ந்த கிரகம். அறிவாளிகளுக்கு கஷ்டம் இருக்கும், அறிவாளிகள் இருக்கும் இடத்துல சுகம் குறைவாக இருக்கும். இந்த கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்லாம் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அதாவது அறிவு இடத்துல போகம் இருக்காது, போகம் இருக்கிற இடத்துல அறிவு இருக்காது. இதுதான் பொதுவான அடிப்படை தத்துவம். இப்பேற்பட்ட சுக்கிரன் உங்கள் ராசிக்கு இந்த பெயர்ச்சியில் எப்படிப்பட்ட பலனை தரப்போறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை சுக்கிரன் பயிற்சி மூலமாக தரப்போகிறார்னு பார்க்கலாம். ரிஷப ராசி நண்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள். ராசிநாதன், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருந்ததுனால இத்தனை நாளாக உங்களுக்கு சில செலவுகள் இருந்தது. உங்களுக்கு தூக்கமே கெட்டிருந்தது. தூக்கம் ஏன் கெட்டுது? 6ஆம் வீட்டு அதிபதியான ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருந்தார். பொதுவாக சுக்கிரன் 12ல் போய் மறையக்கூடாது. மறைஞ்சார்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் தாமதப்படும் அல்லது மறைமுகமாக கிடைக்கும், டைரக்டாக கிடைக்காது. இதெல்லாம் இப்போ இருந்தது. ஆனால் இப்போ உங்கள் ராசிக்குள்ள சுக்கிரன் வந்துட்டார். உங்களுடைய நட்புகள் மூலமாக அடுத்தவர்களை கவரக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதன் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும்.
இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடும். நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, அதாவது ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஒரு மீடியாவில் இருக்கீங்க, இல்லை அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல வேலை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய வேலையின் காரணமாக இத்தனை நாளாக உங்கள் பேர் வெளியில் வராமல் இருந்ததுன்னா இப்போ உங்கள் பேர் புகழில் வெளியில் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனியின் பார்வையில், லாப சனியின் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். ஆக்சுவலாக இவர் சுக்கிரன் உங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடிய கிரகம் கிடையாது. ஆனால் அவர் சனி பார்வையில் வர்றதுனால கெடுதல் பண்ணுவாரான்னு கேட்டால் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதுவும் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்கள் ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்திலும் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் இருக்கார் இந்த காலகட்டத்தில். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய வீடு, மனை, வண்டி, வாகனம், பொருள் சேர்க்கை, தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கோ அல்லது முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளோ ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க ரீதியாக செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் ஏதாவது இருந்துன்னா இப்போ செலுத்தக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு வாலண்டியராக வேலை செஞ்சு உங்களுடைய அந்த அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரியை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு மனுஷாலை அட்ராக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால எல்லாரும் உங்கள் பேரில் ஒரு ஈர்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். புதிய நபர்களின் தொடர்பு ஏற்படும். புதுசாக ஒரு நண்பர்கள் யாராவது வந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட ரொம்ப ஈஸியாக அட்டாச் ஆகிடுவாங்க. சார் உங்களை என்னமோ தெரியல சார், உங்களை பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கும். இளம் வயது ஆண் பெண்கள் காதல் விஷயத்தில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுமாங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடும். ஆனால் இப்போ எதிர்பாலினத்தவர்களால் ஈர்க்கப்படுவதற்கான சூழ்நிலை இருக்குது. கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய சூழ்நிலை. ஃபாரின்ல இருக்கக்கூடிய நபர்களால் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கு. நிலம் நீர் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோக வளர்ச்சி ஏற்படும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய முதலீடுகள் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்காக ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணுறது, ஒரு பில்டிங் வாங்குறது, ஒரு இண்டஸ்ட்ரியல் ஷெட்டு வாங்குறது, இதெல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல, ஒரு சாதாரணமாக ஒரு எம்ப்ளாய்டாக இருக்கேன், ஆனால் எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும், ஒரு சின்ன வேலை இருக்குன்னா அது தாராளமாக இப்போ பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. முதலீடுகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தினாலும் அடுத்தவங்களுடைய அன்புக்கு பாத்திரமாகக்கூடிய வாய்ப்பை இந்த சுக்கிர பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ராசிலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களை ரொம்ப அழகுபடுத்திக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திப்பீங்க. யூ வில் ட்ரை டு இம்ப்ரெஸ் அதர்ஸ், அதாவது அவுட்வர்ட் லுக்கில் இம்ப்ரெஸ் பண்ணோன்ட்டு உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதே சமயம் பெரிய இடங்களிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள், நட்புகள் மூலமாக அழைப்புகள் வருவதற்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தும். இந்த சுக்கிர பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு செய்யணும். வெள்ளீஸ்வரர்னு பேர். சிவபெருமானை வழிபட்ட அந்த சுக்கிரனுக்கு, அந்த சுக்கிரன் வழிபட்ட சிவபெருமானுக்கு பேர் வெள்ளீஸ்வரர்னு. அந்த சுக்கிரன் வழிபட்ட ஸ்தலங்களை வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் நிரந்தர வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்துருக்கா, பாதகமான பலன்களை கொடுத்துருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருக்கீங்க. ஆனாலும் உங்களுடைய தனிப்பட்ட இது பொதுவான பலன். அதாவது 800 கோடி மக்கள் உலகத்தில் இருக்காங்கன்னா இந்த 12 ராசிக்குள்ளே வந்தால் எல்லாருக்குமே ஃபிட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் இருக்காது. அது உங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து, சுக்கிரன் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து மாறுபடும். அதனால் தனிப்பட்ட ஜாதகத்துக்கான சுக்கிர பயிற்சி பலன்கள், செவ்வாய் பயிற்சி பலன்கள்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் செய்து கொள்வதற்கு, ஏன்னா என்னோட ரூட் மேப் என்னன்னு தெரியணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இது அவசியம். இந்த ஜோசியம் பார்க்குறது அவசியம். எனக்கு எப்படியோ போய்க்கிறேன் அப்படின்னா ஜோசியம் தேவையில்லை. ஸோ என்னுடைய வாழ்க்கை எப்படி போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள எமது கைபேசி எண்கள், அதாவது மொபைல் நம்பர்ஸ் 2 கொடுத்துருக்கேன். அதில் ஒரு நம்பர் டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு, இன்னொரு நம்பர் வாட்ஸ்அப் மூலமாக பலன் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த 2 நம்பர்களிலும் உங்களுடைய தேவைகளை பகிர்ந்து கொண்டு பலன்களை அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.